ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மின்மினி கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஃப்ரை தான். இது வந்து மட்டன் லிவர் ஃப்ரை ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு வாட்டி என்னோட ஸ்டைலில் வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லிவர் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ லிவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோவா நல்லா இருக்காது. குட்டியாக இருந்தாக்கா மசாலாவில் நம்ம பெரட்டி எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா வந்து மஞ்சள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு குட்டியாக மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து சீரகம் எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து லிவர் வந்து பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்மெல் வருது, அதனால் நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைச்சி போடும்போது அந்த ஸ்மெல்லும் வராது, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு எல்லாம் ஆறின பிறகு நல்லா பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 2 கரண்டி இல்லை 3 கரண்டி வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 கரண்டி சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 ஆனியனு பெரிய சைஸாக இருக்கிறத பார்த்து எடுத்து நல்லா மெல்லிஸாக நீல வாக்கில் வந்து கட் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்த பிறகு இஞ்சியும் பூண்டும் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். இடித்து சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பேஸ்ட்டு சேர்க்கறத விட இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்க்கலாம். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே நல்லா வதங்கி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம லிவர் சேர்த்துடலாம். லிவர் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து 1 ஸ்பூன் வந்து தனியா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காரம் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக வந்து சால்ட்டு, இது எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலாவும் அந்த லிவரும் எல்லாமே வந்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணலாம். இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து தண்ணி வந்திருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த தண்ணியிலே வந்து வேக வச்சாதான் வந்து லிவர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணியோட அளவு வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்சோம்ல மசாலா, இதை வந்து நம்ம சேர்த்துடலாம். இது வந்து நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் 2 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட லிவர் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலாவை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபைனாக பவுடர் மாதிரி அரைக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் நல்லா வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். until then bye from ஹேமா.